ஹலோ அங்கிள். வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்ள. கலா, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருமா. என்ன மாப்ள, பொண்டாட்டி பிரிஞ்சு உங்களால இருக்க முடியலையா? அழைச்சிட்டு போவீங்களா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாவி நான் இல்ல மாமா. ஏங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஏன் பர்மனண்டா இங்கே தங்கிடலான்னுதான். அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலையா? இட்ஸ் கான். போயிருந்தே. என்ன மாப்ள விளையாடுறீங்களா? விளையாண்டதால தான் வேலையை போச்சு மாமா. அவசர தேவைக்கு ஒரு 5000 வேணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்லிட்டு அவ இங்கே பர்மனண்டா தங்கிட்டா. நானும் தனியா இருந்து காரம் வர அதிகம் சாப்பிட்டேன் பாருங்க. பொறுக்க முடியல. ஆபீஸ்ல மலையாள ஹீரோயின் கணக்கா ஒரு டைபிஸ்ட் இருந்தா. லேசா பின்னாடி ஒரு தட்டுனா அவ போய் நேரா சீரியஸா மேனேஜர்கிட்ட சொல்லிட்டா. அந்த ஹீரோ மாதிரி நம்மள 4 வார்த்தை கேட்டான். தன்மானமுள்ள குடும்பம் பாருங்க நம்மளது. வில்லன் மாதிரி சின்ன பிளேட் எடுத்து 4 கீர்க்கு இருந்தேன். உடனே போலீஸ் FIR கேஸ்னு வேலை இருந்து தூக்கிட்டாங்க. போச்சு வேலை காலி. இதுக்காக நானே கவலைப்படல. நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க மாமா, உங்களுக்கும் வயசாயிடுச்சு. இத்தனை பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல என்ன மாதிரி ஒரு ஆம்பளை துணை தேவைன்னு தோணுச்சு, வந்துட்டேன். இதே ஊர்ல வேற வேலையை பாத்துக்கிறேன். அது வரைக்கும் என் செலவு நீங்க பாத்துக்கோங்க. சார், முதல்ல என்ன இப்படி பேசுங்க, நேரம் ஆகுது. முதல் செலவு மாமா, ஆட்டோக்கு 30 ரூபாய் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. என்னங்க பஸ் காசு இருக்கா? இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். ஏன் வருத்தப்படுறேன்? நடக்கிறதுக்கு கால் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும். அப்பா ரைட். அப்பா, எனக்கு பல்லு முளைச்சப்போ வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணும் வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார், இது என்ன பேஸ்டா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிக்கிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே, ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்கம் தோன்றவங்களுக்காக கண்டுபிடிச்சதுப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல. கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேசன்ட்ருவானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடனா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இப்படி காஞ்சி போச்சுன்னா ஒரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே. சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டே, இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே, என்னடி இது? நெல்லு. பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன்? ஏன் கீழே கிடக்கு? இல்ல, அரிசியில இருந்துச்சு, வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, இந்த அரிசியே நெல்லுல இருந்து வந்து தெரியுமா? பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்தை வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணா செலவு பண்ணி நிறுத்தலாம் பாக்குறியா? அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்பன் ஓட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டு நீ. கத்திரிக்காய், வெண்டைக்காய். ஏரியா கத்திரிக்காய் என்னையா விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்க. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுக்க. பூரா சொத்தையா இருக்குது. 5, 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சம் எதுனா அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியேற கூடாது. என்னையும் அர்த்தமெல்லாம் ஆகுற? அடிபட்ட காயா அழுகின காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்புறம் இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இத மாதிரியா இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா. போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குதே? முத்தக்காய வச்சு வித்துருக்கிறேன், எடுத்து போடக்கூடாது. என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க இருப்போம். சாவுக்குறாங்க அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவேன். அழகு காய வித்துருக்க, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போறதுக்கு எலுமிச்சை வாங்கணும்னு பார்த்தேன். இதுல ஊறுகாயே போலாம் போல் இருக்கு.
மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளை குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்தி இருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. என்ன, இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர்ற வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிறவன் நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்க? கேட்கல. அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அதுக்கு 4 வீலர் இருக்கா? 2 வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பார்ட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா. எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தைம்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காபி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்னா சலிச்சுக்கிற. இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போல் இருக்க. இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடியில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட்டா போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் எங்க இருக்கு? I'm sorry. அம்மா பாலுமா? எத்தனை லிட்டர்? 5 லிட்டருமா. அம்மா, எங்க பார்த்து பேசினிக்கிற நீ? கோச்சிக்காதம்மா, எனக்கு மாறுகண்ணுமா. ஏன் சொம்பால அடிக்கிற? வேட்டி கட்டிக்கிறேன், கொஞ்சம் சொம்ப பிடிமா. உன் சொம்ப பிடிக்க நான் என்ன உன் பொண்டாட்டியா? கீழே வச்சிட்டு கட்டியா? கீழே வச்சா மண்ணாயிருமா. தம்பி, உரசாம நில்லுப்பா. முதல்ல நீ உரசாம நில்லு. உன் அப்பா மாதிரிமா நான். உங்களுக்கு வயசு ஒரு வசதியா போச்சே. யோ, இதே டயலாக் தான் நேத்து என்கிட்ட சொன்னேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஹலோ, 1/2 லிட்டர் கொடுங்க. என்கிட்ட கேட்டா முன்னாடி போங்க. சாரி, போறேன். 1/2 லிட்டர் கொடுங்க. 4 ரூபாய் எடு. ஐயோ, காசு பாத்திரத்துக்குள்ள இருக்கு. பாத்திரத்துக்குள்ளக்குதா? நல்ல ஆளியா நீ? கை விட்டு எடு. கை விட்டு எடுத்தா பால் கேட்டிருக்க. அது என்ன பண்ணலாங்கற? அதான் எனக்கும் புரியல. மிஸ்டர், பால் ஊத்துங்க. பால் கீழே ஊத்திட்டாங்க, அப்பா திட்டுவாருங்க. பாத்திரத்துல ஊத்துங்கன்னு சொல்றேன். ஓ, இப்ப காசு எடுங்க. அட, இந்தாங்க. இந்தாங்க உங்க பால். ஷோ, வாட் a wonderful idea. சும்மா சொல்லக்கூடாது. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக். யோ, சீக்கிரம் எடுத்து காலி பண்ணியா. எனக்கு 1/2 லிட்டர் ஊத்துங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த ஏரியா தானே? இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம். உங்க பேர் என்ன? பேர் எதுக்கு? என்னங்க இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், பேர் தெரிஞ்சுக்கணுமா? சீதா. நினைச்சேன் உங்கள மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கு. சீதா, என் பேர் பாலு. நான் பேங்க்ல வேலை பாக்குறேன். சாயந்தரம் பால் வாங்க வருவீங்களா? நான் வர மாட்டேன், எங்க அம்மா வருவாங்க. ஓ, இன்னைக்கு முதல் தேதி இல்ல? அப்போ சம்பள நாள். அதான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. ஒரே ட்ரெஸ் போட்டு போட்டு இத்து போச்சு. ஏன் வேற இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும். வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. மார்னிங் அங்கிள். மார்னிங் அத்தை. ஆமா, என்ன வாங்கிட்டு போறீங்க? ட்ரெஸ் வாங்கிட்டு வர போறேன். மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போது உங்களுக்கு தோணிச்சு, அத்தை சொல்லுங்க. மாமா, நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கிட்டு போறீங்க.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேண்ட் 3 ஜிப்பா அது போதும். பரவாயில்ல, நம்ம அத்தை தானே. மாமா 2 அண்டர்வேர் வேணும், லார்ஜ் சைஸ். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. சாயங்காலத்துல வாங்கிட்டு வந்துருங்க. உடம்பு வேற ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. என்னங்க செய்ய போறீங்க? மாப்பிள்ளையை தானே முதல்ல கவனிக்கணும். அப்ப சுமதிக்கு அடுத்த 1ஆம் தேதி வராமலா போயிட போகுது. சர்வநாசம் சர்வநாசம் சலியிலே துணை. சிசியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாலத்தை பத்தி தெரியாது. எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமை நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம். சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது. படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். காலோட மகிமை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன். அவன் கடையில காலை வைக்கிறேன். நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். சனியனே துணை. வாங்க.